மக்கள் மனது சேனலுக்கு உங்களை அன்போடு உங்கள் அஞ்சலி நெல்லை பெரிய சிசை அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல கருத்துக்களை சொல்லி அவர்களை உணர்வூட்டினாலும் சரி, உங்களுடைய சேனலுக்கு அரசியல் பயணங்கள் வேகமாக மும்பையில மற்ற 3 கேள்விகள் கேட்க விரும்புகிறோம். ஏன் அப்படி 3 கழகம் 3 ஆண்டுகளாக நிறைவு செய்துள்ளது. அதன் கேள்விதானா? 3 ஆண்டுக்கு 3 கேள்வி பூர்த்தி செய்யல. இவங்களே எதிர்கட்சி மறந்துட்டாங்க. நிறைய மக்களுக்கு செய்யறதா செய்யறாங்க, ஆனா என்று தெரியல. அதனால 3 ஆண்டுகள் இரண்டாவது கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி. சவுக்கு சங்கர் பத்தி சர்ச்சைகள் அதிகமாக ஒரு பெரிய சர்ச்சைகள் போக வேண்டிய அவசியம் இல்லை. சவுக்கு சங்கரை பத்தி அது ஒரு இடத்துல கஞ்சா கேஸ்னா பொய் கேஸ்ன்னு தான் சொல்லுவாங்க மக்கள். ஆனா இவரு மீது பெண்ணா இருக்கிறதுனால நான் அதை விரிவுபடுத்தி சொல்ல விரும்பல. இருந்தாலும் நீங்க ஒண்ணு, கஞ்சா குடிக்கிறவங்க நம்ம ஞானி மாதிரி பேசுவோம் ஃபர்ஸ்ட், இருந்தாலும் ஏத்து பேசுவாங்க. அதான் இந்த கஞ்சா குடிக்கிறவங்களுடைய அதனால அவரு மீது போடப்பட்ட கஞ்சா கேஸ் ஒன்றும் பொய் வழக்கெல்லாம் கிடையாது. சவுக்கு சங்கர் தமிழக காவல்துறையில் பணியாற்றும் பெண்கள் கண்ணியம் காண முடிகிறது ஐயா. ஏன்னா ஏன் அவர் பேசுவதற்கு அது பொருத்தமா? நான் முதல்ல அதான் சொல்றேன். இப்ப வைத்த குற்றச்சாட்டு எந்த இடத்துல வைத்தாரோ அந்த அலுவலகத்தில் என்னுடைய குடும்ப, என் கூட பிறந்த சகோதரியோ என் பிள்ளைகளோ அந்த இடத்துல வேலை பார்க்கறத அதான் சொல்றேன் இல்லையா, கஞ்சா குடிச்சவனுக்கு தெரியாது. அதனாலதான் அது கஞ்சா கேஸ் பொய் கேஸ் எல்லாம் கிடையாது. கஞ்சா கேஸ் இதை சும்மா சர்ச்சைகளை எல்லாரும் பேசுறாங்க, நானும் பாக்குறேன். ஆடைக்குள், அதாவது மறைவான எவ்வளவு ஒரு ஈனத்தனமான புத்திங்கிறத அது நீங்களே அப்படி வக்காலத்து வாங்குறவங்க அவங்களை நம்ம என்ன சொல்லுது, ஒருவேளை அந்த மேட்டர்ல நம்ம அதிகம் பேச வேண்டாம். சவுக்கு சங்கர் மீது இப்போ போடலாம். சவுக்கு சங்கர் மீது என்னென்ன கேஸ் இருக்கு அத்தனை கேஸும் போடுவதற்கு அது ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். அதனால இது வருங்காலம் எப்படி மக்கள் பணி, அதனால மக்கள் பணியை சிறப்பா செய்யறோம். மாற்றத்தை கொண்டு வரலாம். இந்திய குடியரசு கட்சி ஆளுகின்ற அதிகாரத்திற்கு வரல, சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்கள், எல்லா மக்களும் இந்த அதாவது முகக்கவசம் போட்டு, அதாவது சரியான பாதைகளை நடத்தோடு அண்ணல் அம்பேத்கர் இந்திய குடியரசு கட்சியை உருவாக்குனாரு. அந்த கட்சி நம்ம மாத்திரம் இல்லை, பொதுவாகவே கட்சியினுடைய முன்னோடி. வேற மூன்றாவது கேள்வி சரி, ரெண்டு கேள்வி முடிச்சாச்சு. மூன்றாவது கேள்வி என்ன கேட்க வரேன்னா, சங்கரை பத்தி நீங்க நிறைய பேச வேண்டாம். அது அவங்க ஆல்ரெடி நீதிபதி வீட்டுல வேலை பார்க்கிற பெண்கள் வந்துருந்தாங்கன்னு சொல்றாரு. நிறைய அவரு அந்த ஆளுடைய பேச்சு அதான் சொல்றேன், எப்பவுமே ஒரு பிரச்சனையை பெருசா ஊதி அதை ஏதோ பாதுகாக்கிறது போலயும் இருந்தாங்க. அதனால் மக்களின் மனதில் நீங்க அதை மக்களின் மனதில் இருக்கிற தாக்கத்தை நீங்க கேள்வியா என்னுடைய ஒரே கருத்து தான், சவுக்கு சங்கரை பத்தி அதிகம் யாரும் பேசக்கூடாது. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்க விரும்புறேன். அதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. காவல்துறையில இவர் ஏதோ ஒரு சவுக்கு சங்கர் ஒரு ஆணவத்துல பேசிக்கிட்டே இருந்தார். அதாவது சவுக்கு சங்கர் ஒரு மோசமான வார்த்தைகளை உச்சரித்திருக்காரு. நிறைய இவர் கைதுக்கு அப்புறம் இவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு பிளாக் மார்க் போட்டு டிஸ்மிஸ், இல்லைன்னா இவர் பின்னாடி இருந்து யாரோ இவரை இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களை கரெக்டா பிடிச்சிட்டா இது போன்ற ஆட்கள் வளராத நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆளுகின்ற வர்க்கம், எதிரடியில இருக்கிற வர்க்கம், ஒரு லூப் போல்ட்டு ஒரு ஆளுடைய தகவல் கிடைச்சிருச்சுன்னா சொல்லி இந்த வடிவேல் சொன்ன மாதிரி உசுப்பேத்தி ரண்டில இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. பின்னணியில இருக்கிறது காவல்துறை அதிகாரிகள். ஒரே ஒரு இதுன்னா குறுக்கு வழியில கோடீஸ்வரன் ஆகணும். இல்ல அதுதான் அவர் எந்த வழியில சம்பாதிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பின்னாடி ஆக்டிவேட் பண்ணுவாங்கல்ல. இது எங்க காலங்காலமா நடக்கிற தவறு. காவல்துறையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் காவல்துறையுடைய ரகசியங்களை இவர்கிட்ட கொடுக்க இவருடைய வேலை. காவல்துறையிலே உயர்ந்த அதிகாரி எனக்கு மாட்டாங்க, அது வேற பிரச்சனை. இப்படி போற போக்குல பொத்தாம் பொதுவுல வடிவேல் நம்ம விவேக் சொல்லுவாரு, இப்பதான் ஸ்டாலின் போன் பண்ணாரு, இப்பதான் சபரீசன் போன் பண்ணாரு. இப்ப என்னன்னா அந்த பிரித்தாளு சூழ்ச்சியை விவரமா செய்ததுனால நீங்க ரேஷன் அரிசி கடத்தப்படத பிடிக்கிறாங்க, ரேஷன் அரிசி கடத்தப்படத பிடிக்கிறாங்க. இப்ப ஒரு தவறை நீங்க ஒழிக்கணும்னு நினைக்கும் போது
அந்த தவறுக்கு யாரோ உடச்சு விட்டா யாருக்கும் யாரும் வேலை இல்லையா? இப்ப நீங்க பேச மாட்டீங்க, நான் பேச போறதுல முழுவதும் யாரும் எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. அதனால மக்கள் தான் இன்னும் அதிகமான விழிப்புணர்வாக மாற வந்து என்னன்னா தப்பு மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தான் பார்க்க முடியும். நீ குற்றவாளின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றீங்க, நீங்க வந்து குற்றத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப குறிப்பா ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு பேசும்போது நீங்க அரெஸ்ட் பண்ணி இவ்வளவு இவருக்கு தூண்டி விட்டவர்கள் நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இது போன்ற குற்றங்கள் தரம் தாழ்ந்து ஒரு மீடியால பேசக்கூடிய தைரியம் அவர் யார் கொடுத்திருக்குது? துறை அமைச்சரை வந்து அந்த அளவு தரம் தாழ்ந்து பேசுறேன். இப்படி ஒரு தைரியம் கொடுக்கிறது வந்து சரி செய்யுது. இப்படி போன்ற குற்றங்கள் முழுவதுமாக தடுக்கப்படனாலும் தமிழக அரசுடைய 3 ஆண்டு சாதனை வந்து மிகப்பெரிய சாதனைன்னா, இந்த சாதாரண சவுக்கு சங்கரை ரெடி பண்ணி பிடிக்க நம்ம வந்து பார்க் போடலாம். அது நீங்க சொன்ன மாதிரி முன்னமே தடுத்துருக்கோம். அன்றைக்கு சவுக்கு சங்கர் பின்னாடி ஒரு பெரிய குரூப் அணிவகுத்து இருந்த பெண்களை இவரு ஓவரா இழிவுபடுத்திட்டதுனாலதான் அந்த விஷயம் கொண்டு ஆதரவு சொல்லுவார். கண்டிப்பா கண்டிப்பா. நேரம் குறைவாக செஞ்சலை தேவி அவர்கள், நீங்க ஏதாவது கடைசியா அவர்கிட்ட கேள்வி ஏதாவது கேட்டிருங்க. இல்ல கேட்க வேண்டிய கேள்வி நீங்க ஒரு விஷயத்தோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். நீங்க இந்த நேரத்துக்கு அருமையாக இருந்தது. அடுத்தடுத்து வரவங்களுக்கு சில பல கேள்விகளை கூட நேயர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நன்றி, வணக்கம்.